இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாம், வெளியே போ, வெளியே போ. தமிழ், இது என்னோட கேபின். இங்க யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். சாம் இங்க தான் இருப்பா. என்ன விஷயம் சொல்லு. சொல்லு தமிழ். நமக்குள்ள பர்சனல்னு ஒன்னும் கிடையாது. நீ எதுவா இருந்தாலும் ஓபனா சொல்லலாம். நானும் இந்த கம்பெனில ஒரு ஆள் தானே. சிபி சார், ஜனமா பேர்ல ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்தலான்னு இருக்கோம். பேபி, எதுக்கு தண்ட செலவு? ஜனாமாக்கு ஐஸ் வைக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகையோ புடவையோ வாங்கி தரலாம். ஃபுட் ஃபெஸ்டிவல்னா சும்மாவா? அதுக்கு ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வரணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். டைம் தான் வேஸ்ட். அதுல நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? சாம், உன்கிட்ட ஏதாவது கருத்து கேட்டா பதில் சொல்லு. தேவையில்லாம இப்படி உள்ள வராது. படிச்சிருக்கல, கொஞ்சம் கூட அந்த சென்ஸ பயன்படுத்த மாட்டியா? இப்படி இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், யாரு இன்டீசென்ட்டா பண்றா? சாம், சார், நாமளே எடுத்து பண்ணா கண்டிப்பா செலவாகும் தான். ஆனா அதுவே ஸ்பான்சர் ஸ்டால்ஸ்னு வச்சோம்னா அதை நம்ம ஈடு கட்டிடலாம். அதை விட நமக்கு இது பெரிய விளம்பரம். அதை வச்சு இன்னும் நிறைய புது கிளைண்ட்ஸை கூட பிடிக்கலாம். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பெருசா மார்க்கெட் பண்ணலாம். இத ஜனமாவுக்காக பண்ணணும்னு எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அது எப்படி லாபமா மாத்துறதுன்னு நான் இதுல பிளான் பண்ணிருக்கேன். நீங்க சரின்னு சொன்னா ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏய், நீ என்ன கெஞ்சினாலும் அவன் முடியாதுன்னு தான் சொல்ல போறான். அசிங்கப்பட்டு போ. என்னை அசிங்கப்படுத்துற. சொல்லுங்க சிபி சார். ஓகே, பண்ணலாம். தேங்க்யூ மை டியர் ஹஸ்பண்ட். நான் என்ன சொன்னாலும் நீங்க ஓகே சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சஜஷனுக்காக தான் கேட்டேன். பாய் சாம், நீ ஊருட்ட கண்டினியூ பண்ண. பேபி, இப்ப எதுக்கு நீ அவளுக்கு ஓகே சொன்ன? நான் அவளுக்காக ஓகே சொல்ல சாம். பிசினஸ்க்கு இதுதான் நல்லது. இதனால கம்பெனிக்கு நல்ல growth இருக்கும்.